Taste the Daily. மழையால் பாதிக்கப்பட்ட கருக்கார் நெல்லுக்கு இழப்பீடு கோரி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தை சேர்ந்த விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட கருக்கார் நெல்லை ஆட்சியரிடம் காண்பித்து உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர். பின்னர் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெல்லை மூட்டையாக தலையில் சுமந்து எடுத்து வந்தனர். பின்னர் ஆட்சியர் வளாகம் முன்பு தரையில் கொட்டி உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நானும் டெல்டாக்காரன் என சொல்லிக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், தாசில்தார் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்களின் முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதியான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 21 மாத ஊதியமற்ற நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் பழுதான அரசு எடைமேடையை சரி செய்யாத பேரூராட்சி செயற்பொறியாளரை கண்டித்து அதிமுக பேரூராட்சி தலைவர் தலைமையில் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரல்வாய் மொழியில் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 60 டன் எடைமேடை பழுதாகியுள்ளது. இதனை சீரமைக்க கோரி பேரூராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் செயற்பொறியாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த விவகாரத்தை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் பேரூராட்சி மன்றத்தில் பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போன சண்டே அந்த வெயிட் பிரிட்ஜ் ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட இன்னைக்கு 6வது நாள் ஆயிட்டு இருக்கு. அரசுக்கு வருவாய் இழப்பு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த அதிகாரிகள் எதுவுமே கண்டுக்கிறாதனால இன்னைக்கு நாங்க இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்க 3 மாசமா செய்யாதத இன்னும் 1 வாரத்துல செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகணும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு நடுத்தர சுகாதார பயிற்சியாளர்களின் அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். DCMS அண்டு ED படித்து ஆங்கில மருத்துவம் பிரைமரி கேர் அளவில் பார்த்து வந்த அப்துல்லா என்பவரை மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் தலைமையிலான குழு போலி மருத்துவர் போல் சித்தரித்து கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். DCMS அண்டு ED படித்து ஆங்கில மருத்துவம் பிரைமரி கேர் அளவில் பார்க்கலாம் என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க உத்தரவிடுமாறும் மனுவில் கூறியுள்ளனர்.